இந்த மாதிரியான அப்பாக்கள், அதாவது படித்தவங்க தான் பெரும்பான்மையான செல்வாக்குள்ள நபர்கள் இவங்க எல்லாமே. ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கௌரவம், அந்த மானம், மரியாதை, இந்த விஷயத்தில் வந்து அவங்க யார் எப்படி போனாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் என் வீட்டு மானம், கௌரவம் இது காப்பாற்றப்படணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குது. அப்பா இந்த மாதிரி எனக்கு சரி வரலப்பா அப்படின்னு சொல்லுது. அனுசரித்து போமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அனுசரித்து போன்றதை யார் சொல்லுவாங்க? சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்து இந்த பார்த்து வளர்க்குறதுல என்னென்னா, இந்த பாசமும் கௌரவமும் சேர்ந்தே தான் அதில் இருக்கும். பாசம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே நேரத்தில் கௌரவத்தையும் அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த பெண்கள் எப்படின்னா, இவங்க காதலிக்கவே மாட்டாங்க. நான் என் சர்க்கிள்லேயே கூட நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட லவ் மட்டும் நீ படிக்கப்போ, லவ் மட்டும் பண்ணால் இந்த தொடப்ப வச்சு எடுத்து அடி சிலுக்க குத்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க லவ் பண்ணவே இல்லை. அதுக்கு காரணங்கள் வீட்டில் வளர்க்கப்படும் போதே, இப்போ ஏதாவது நான் எல்லா சமூகத்தையும் சொல்ல, என் சமூகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் தான் சொல்கிறேன். பொதுவாகவே இந்த மனநிலை, இந்த மென்டாலிட்டி மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். அதனால் இந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க சொல்லி வளர்க்கப்படுறது குடும்ப கௌரவம், குடும்பமானம், இந்த விஷயங்கள். அதே மாதிரி இந்த வீட்டில் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்களுடைய வாழ்க்கையை வாழறாங்கன்னு வச்சுக்காங்களேன், நல்லா வாழறவங்களுடைய பர்சன்டேஜ் இவங்க குழந்தைங்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அந்த பொண்ணு நேரம் அந்த புறம்போக்கு என்ன வேலை பண்ணானோ தெரியாது, கை கழுவி விட்டு போயிட்டானா, அந்த பொண்ணு நடுத்தரில் இருக்கிறது திரும்ப இந்த குழந்தைக்கு மைண்ட் அளவில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாரு, அப்பா அம்மாவை பேச்சை கேட்காம போச்சு, நடுத்தரில் நிற்குது, நீலாம் ரைட் ராயெல்லாம் பிராட்வே சினிமாஸில் படம் பார்க்குற, அங்கே போகிற இங்கே வர, இதெல்லாம் எதனால்? அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்குறதுனால வர்றது. இப்போ இதே விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீ நல்ல பொசிஷனுக்கு போகணுன்னா, நல்ல பொசிஷன் போனால் நல்லா படிக்கணும், அப்போ தான் நல்ல பொசிஷன் போக முடியும். இப்போ காரில் போகிறோன்னா நீ ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு அந்த அளவு வளரணும்னா நிறைய படிக்கணும், நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க அதில் அந்த குடும்ப கௌரவத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்து வந்துடுவாங்க. இதை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்?